பிரைசலாம். ஆண்டவர் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்பு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் அனைவரும் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. இந்த காலவெளியிலே தேவனுடைய பரிசுத்த சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை நாம் வாசி கேட்போம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாவது நிருபத்தில் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்களும் எங்களோட ஐக்கியம் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இங்கே ஒரு அப்போஸ்தலனாகிய இந்த யோவான் நம்மை பார்த்து நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீங்களும் எங்களோடு கூட வந்து ஐக்கியமாகுங்கள் என்று சொல்லி. இந்த உலகத்துல அநேகரோட ஐக்கியம் கொள்கிறார்கள். யாரோட ஐக்கியம் கொண்டு அது நிமித்தமாக ஏற்படுவதானே குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் அறிந்திருக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவான் அன்போடு அழைக்கிறார், நீங்களும் எங்களோட ஐக்கியங்களாகும்படி என்று சொல்லி அழைக்கிறார். நீங்கள் அவனோடு ஐக்கியமாகும் போது நீங்கள் தேவனோடு ஐக்கியம் கொள்கிறீர்கள். ஏனென்றால் இவள் இப்படிப்பட்டதான ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லி அழைப்பதற்கு காரணம் என்ன? முதலாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாகிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லுகிறார். பாருங்க, இவர் ஐக்கியம் கொள்வதற்கு யாரிடத்தில் ஐக்கியம் கொள்ள அழைக்கிறார்? இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் கொள்வதற்காக நம்ம அழைக்கிறார். நாம் ஐக்கியம் கொள்ளும் பொழுது நம்முடைய சுபாவங்கள் மாறும். இவர்களோடு நாம் பரிசுத்தரோடு ஐக்கியம் கொள்ளும் போது நம்முடைய சுபாவங்கள் மாறும். நம்முடைய பொல்லாத காரியங்கள் நம்மை விட்டு விலகி போகும். ஏனென்றால் இங்கே அந்த 5ஆம் வசனத்தை 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசுவோடு நடக்கிறோம் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள். நாங்கள் பரிசுத்தரோடு ஐக்கியமாக்குறோம், சபையோடு ஐக்கியமாக்குறோம், நாங்கள் பல தேவ பிள்ளையோடு ஐக்கியமாக்குறோம், பெரிய பெரிய ஊழியக்காரோடு ஐக்கியமாக்குறோம் சொல்லுகிறார்கள். ஆனால் இருளிலே நடக்கிறார்கள். தேவ பிள்ளையே, எத்தனை வேதனைக்குரிய ஒரு காரியம்! இந்த இருளிலே நடக்கிறதானே இந்த சுபாவத்தை நாம் விட்டு விலக வேண்டும். நாம் இருளிலே நடந்தால் நாம் பொய் சொல்லுவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். அதனால நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அங்கே 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் ஒளியில் இருக்கிறது போல, இயேசு ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவனை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, நீ இயேசுவோடு ஐக்கியம் கொள்ளும்போது உனக்கு கிடைக்கிறதான ஒரு மிக பெரிய ஆசீர்வாதம் என்னவென்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், உன்னுடைய பாவங்கள் கழுவப்படுகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாதபடி உன்னுடைய பாவங்கள் கழுவப்படாது. இன்றைக்கு அநேகர் பாவ வலையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இது எப்படி இந்த பாவம் என்னை விட்டு நீங்கும்? நான் பயங்கரமான கொலை செய்திருக்கிறேன், பயங்கரமான பாவம் செய்திருக்கிறேன், பயங்கரமான பொல்லாத காரியங்களை செய்திருக்கிறேன், எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் இயேசுவோடு ஐக்கியம் கொள்வீர்கள் என்று சொன்னால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது நம்முடைய பாவனை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது. நாம் பிதாவோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது இப்படிப்பட்டதான ஒரு மகாபெரிய அதிசயத்தை தேவன் நமக்காக செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் நிராகரிக்கப்படுகிறது. நாம் ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்டதானே ஒரு அழைப்பை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் கொடுக்கிறார். நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி வாருங்கள் என்று சொல்லி. நீங்கள் வாருங்கள், நீங்கள் இயேசுவோடு ஐக்கியம் கொள்ளுங்கள். இது மதமாற்றம் அல்ல, இயேசுவோடு ஐக்கியம் கொள்ளுவது. அப்படி ஐக்கியம் கொள்ளும் பொழுது உடைய வாழ்க்கையில மகிமையான ஆசீர்வாதத்தை தேவன் கொண்டு வர வல்லவராகிறார். உடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். செபிப்போமா? பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த மகிமையான நாளிலே தேவனுடைய பரிசுத்த சமூகத்துல என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து வேதத்தை தியானிக்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் அநேக மனுஷனோட ஐக்கியம் கொண்டு தோற்றுப்பவர்களாய் காணப்படுகிறோம். உம்மோடு ஐக்கியம் கொள்ளும் போது நீங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, பாவம் மன்னிக்கப்படாதபடி ஜனங்கள் தவித்துக் கொண்டிருக்கார்கள். ஆண்டவரே, உம்மோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது நிச்சயமாக பாவங்களை நிராகரித்து அவளுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள தேவன் வல்லவராக இருக்கிற தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
அப்படி நிலையிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.